ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த பாட்டிலுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டிக்கர்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜிப் வந்து எடுத்துக்கோங்க. இந்த ஜிப்பை வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டிலுடைய சென்டர் போர்ஷன்லேயே இல்லை டாப்லேயோ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒட்டுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜிப் இருக்கிற இடத்துல வந்து ஒட்டக்கூடாது. ஜிப்புக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா கிளாத் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அந்த கிளாத்தில் க்ளூ அப்ளை பண்ணி நீங்கள் ஒட்டி எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்ம ஜிப் வந்து யூஸ் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாகவே அந்த ஜிப்பை அந்த பாட்டிலில் ஒட்டி முடிச்சுட்டேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒட்டி முடித்த பிறகு இப்போ நம்ம ஜிப்பை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அதுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா கேப் இருக்கும் இல்லைங்களா, அந்த கேப்பில் கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அந்த பிளாஸ்டிக் பாட்டிலை கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோல்ட் ஆகும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான டூல் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதுக்குள்ளே உங்களுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாத்தையுமே போட்டுட்டு அழகாக ஜிப்பை வந்து போட்டு விட்டுடலாங்க. போட்டு விட்டுட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணும்போதும் எடுத்துகிட்டு போகலாம். கையில் பிடிச்சிட்டு போகிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம எங்கேயாச்சும் வெளியே டூல்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா கீழே விழாமல் அப்படியே இருக்குங்க. நம்ம எப்படி வச்சோமோ அதே மாதிரி இருக்கும். நம்மளுக்கு தேவைப்படும் பொழுது எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஜிப்பை யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 2ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடக்கூடிய கோல்கேட் டியூப்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த டியூபெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த டியூபை வந்து ஒரு பவுலில் வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அந்த டியூபை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணும்பொழுது நம்ம அந்த டியூப்பில் இருக்கக்கூடிய பேஸ்ட் எல்லாத்தையுமே வெளியே எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணி எல்லா பேஸ்ட்டையுமே அந்த தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நம்ம டியூப்பில் இருக்கக்கூடிய பேஸ்ட் எல்லாத்தையும் அந்த தண்ணியில் கரைச்சி விட்ட பிறகு இது கூட ஒரு பொருள் வந்து ஆட் பண்ண போகிறோங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல் உப்பு இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த கல் உப்பை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த கல் உப்பும் இந்த பேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரையிற மாதிரி கை வச்சு கரைச்சி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ரெஷ்ஷை வச்சு கூட நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு இந்த லிக்விட் இருக்கு இல்லைங்களா, இந்த லிக்விடை நம்ம வீட்டில் பல பொருட்களை க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம கிச்சன் மேடையை க்ளீன் பண்ண யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் டோர்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். டிவி க்ளீன் பண்ணுறதுக்கு, கண்ணாடி அதாவது பீரோவுடைய கண்ணாடி இருக்கு இல்லைங்களா, அந்த கண்ணாடியெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு, மொபைல் க்ளீனிங், அது மட்டும் இல்லைங்க கேஸ் ஸ்டவ்வெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய பர்பஸ்க்கு இந்த லிக்விடை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு லிக்விட் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வாங்க வேண்டியதை நீங்கள் காசு கொடுத்து ஈஸியாக நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பளிச்சுன்னு வந்து ரிசல்ட் கிடைக்குங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. ராஜன், ஜஷ்வந்த், அன்னபூரணி, கனகவல்லி, தாரா நாகராஜன், மோகன், திவ்யா, ஜஷ்வந்த், மேனகா, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். ரிசல்ட் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3ல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடியை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் கட் பண்ணுற மாதிரி அந்த மூடியை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் சிரப் பாட்டில்ஸ் வந்து எம்டி சிரப் பாட்டில்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த சிரப் பாட்டில்ஸை எடுத்துக்கோங்க. சிரப் பாட்டில்ஸில் நீங்கள் நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிவிட்டு டாப் போர்ஷனை ரிமூவ் பண்ணிவிடுங்க. டாப் போர்ஷனை ரிமூவ் பண்ண பிறகு பாட்டம் போர்ஷனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி 3 பாட்டில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த பாட்டிலை இந்த மூடியோடு அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் இரும்பு ராடை வந்து ஹீட் பண்ணிவிட்டு நான் எப்படி வந்து வச்சுருக்கணும் அந்த மாதிரி அந்த பிளாஸ்டிக் பாட்டிலை
பாட்டமில் வச்சுட்டு மேலே வந்து அந்த மூடியில் நீங்கள் ஹோல்ஸ் போட்டிங்க அப்படின்னா அந்த பாட்டிலும் அந்த மூடியும் உருகி அழகாக ஒட்டிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 3 பாட்டிலையுமே நான் அந்த மாதிரி தான் அட்டாச் பண்ணி எடுக்கிறேன். இதுக்காக தனியாக நீங்கள் க்ளூலாம் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு பழைய சிசர் இருந்தால் கூட அதை ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே ஒரு கிஃப்ட் ரேப்பர் வந்து எடுத்துருக்கேங்க. அந்த கிஃப்ட் ரேப்பரை இந்த சிரப் பாட்டிலுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த கிஃப்ட் ரேப்பர்ஸை அழகாக இதுக்கு மேலே கவர் பண்ணுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் கண்டிப்பாக உங்கள் நேம் வாசிக்கப்படுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த 3 பாட்டிலுக்கு மேலேயும் அழகாக அந்த கிஃப்ட் அப்புறம் ஒட்டி விட்டுட்டேன். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அந்த பிளாஸ்டிக் மூடி இருக்கு இல்லைங்களா, அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கு நான் வந்து ரெட் கலர் பெயிண்ட் தான் எடுத்திருக்கேன். அந்த ரெட் கலர் பெயிண்ட்டை அழகாக சுற்றி வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிள் ஷேப்பில் அந்த மூடியை சுற்றி நம்ம அழகாக அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஆர்கனைசர் கிடச்சிருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் மூடியையும் சிரப் பாட்டில்ஸையும் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு அழகாக க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதாவது பெயிண்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, அது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பெயிண்ட் பண்ணாமல் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஆர்கனைசரை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பென்னு, சிசர் இது எல்லாமே போட்டு வைக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை நீங்கள் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்குங்க, கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 4 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலையை என்ன தான் நம்ம கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சாலுமே ஒரு 1 வீக்குக்கு மேலே தாங்காதுங்க. இந்த மாதிரி காஞ்சி போயிடும், அப்படின்னா கருப்பாக ஆகிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு 1 மாதம் வரலும் நம்ம இந்த கருவேப்பிலையை கெட்டு போகாமல் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கருவேப்பிலையை நல்லா உருவி எடுத்துக்கோங்க. கருப்பாக ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கருவேப்பிலையை சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த கருவேப்பிலையை நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே ஃப்ரிட்ஜ் இருக்கும். அந்த ஃப்ரிட்ஜ் இருக்கு இல்லைங்களா, ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர் இருக்கும். அந்த ஃப்ரீசரில் இருக்கக்கூடிய அந்த ட்ரேவை எடுத்துக்கோங்க. அந்த ட்ரேயில் தண்ணியை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஒரு 3/4 வாசி அளவுக்கு தண்ணியை வந்து ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபில் பண்ணி எடுத்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கருவேப்பிலையை இதுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்த உடனேயுமே இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனா வாடி போயிடுச்சு அப்படின்னா கூட அதில் நல்லா இருக்கக்கூடிய கருவேப்பிலையாக பார்த்து சூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா 1 மந்த் வரலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி இருக்கும். ஒரே ஒரு க்யூப் எடுத்து நம்ம டக்குன்னு யூஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிற இந்த டிப்ஸ் உங்களுக்கு தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஃப்ரீசரில் வச்சுட்டேன். ஃப்ரீசரில் வச்ச பிறகு அழகாக நம்மளுக்கு க்யூப் மாதிரி கிடைக்கும். நம்ம சமைக்கும் போது ஒரு க்யூப் எடுத்து அழகாக யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ 1 மந்த் வரலும் இது கெடாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 5ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லார் வீட்லேயுமே இடுக்கி இருக்காதுங்க. அப்படி இடுக்கி இல்லாதவங்க இந்த டிப்ஸை ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அந்த 2 ஸ்பூனையும் இந்த மாதிரி நான் எப்படி வைக்கிறனோ அந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் ஒன்றோட ஒன்று பார்க்குற மாதிரி பொசிஷனில் வச்சுக்கோங்க. துணி காய வைக்கிற கிளிப் இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த கிளிப்பை பாருங்கள் நான் எப்படி வைக்கிறேன்னு இந்த மாதிரி வச்சு விட்டுக்கோங்க. வச்சு விட்டுட்டு பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா டைட்டாக ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். கழண்டு வராத அளவுக்கு டைட்டாக போட்டுக்கணும். போட்டு முடித்த பிறகு நம்மளுடைய சூப்பரான இடுக்கி வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. ஸ்பூனுடைய ஹைட் வந்து நல்லா பெரிய ஸ்பூன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்னுமே இடுக்கியுடைய ஹைட் உங்களுக்கு பெருசாக கிடைக்கும். என்கிட்ட சின்ன ஸ்பூன் தான் இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்பூனை வச்சு அழகான குட்டி இடுக்கி நான் ரெடி பண்ணிட்டேன். இந்த மாதிரி நம்ம முட்டை வேக வைக்கும்பொழுது, உருளைக்கிழங்கெலாம் வேக வைக்கும்பொழுது சூடாக இருக்குது அப்படின்னா அழகாக இந்த இடுக்கியை யூஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. கைப்படாமல் நம்ம எடுக்கிறதுக்கு இந்த இடுக்கி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஐடியாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்ட சேனல் பேஜுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஐடியாஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல்
பாஸ் சமையல் யூடியூப் சேனல்லையும் நிறைய ஐடியாஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் பாஸ் சமையல் யூடியூப் சேனலுக்கும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஐடியாஸ் பிடிச்சிருந்தா அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் உங்களுடைய நேமும் வாசிக்கப்படுங்க. அதே மாதிரி பர்த்டேக்கு யாருக்காச்சும் விஷ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் அவங்களோட டீட்டெயிலை ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக விஷ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.